நம்பி ஒரு கூட்டம், அதுலேயும் ஒரு பெண், என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. அந்த பெண் வந்துட்டு அதுலேயும் என்ன போடுறாங்கன்னா, அந்த பிரச்சார கூட்டங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா பெண்களினுடைய எழுச்சி அதிகமாக இருக்குது. அதுலேயும் ஒரு அம்மா வேற சொன்னாங்க, எனக்கு என்னுடைய கணவரை விட விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு. அப்படியே சிரிக்குதான் அந்த அம்மா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, நான் வந்து தலைவர் விஜய் அவர்களை வந்து பார்க்கணும், ஒருவேளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, எனக்கு நான் இறந்துட்டேன், ஒரு இயற்கையாகவோ இல்லை எப்படியோ நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் குழிக்குள்ளே அவருடைய படத்தை வச்சு தான் நான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் ஏன் கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை பார்க்கணும். வேறு ஏதாவது அடிப்படை காரணம் இருக்காங்க, வேறு ஏதாவது கொள்கை இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. அப்போது இவங்க கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் இன்னும் ஒரு விஷயத்த சொன்னாங்க, என்னென்னா அவங்களுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டில் விஜய் அவர்களுடைய பேரை சேர்க்கணுமா. அதுக்கு யாருங்க அந்த விஜய் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. யாருங்க, இதுவா, அப்பாவா, இல்லை வந்து அண்ணனா, தம்பியா, என்ன அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி நடிகர் சொந்த ரேஷன் கார்டுலேயே விஜய் பேர் இல்லைன்னு சொல்லி அவங்க குடும்ப பிரச்சனையே பெரிய பிரச்சனை பாருங்க. அங்கேயே ஒரு குடும்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இங்கே என்னடான்னா இவங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து பேரை சேர்க்கணும். சரி, அந்த ஆதார் அட்டை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த ஆதார் அட்டையை யாராவது கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு ஒரு பெண்மணி பேசுகிறாங்கன்னா, இதை விட ஒரு இது அரசியலை வந்து நீங்கள் எங்கேயாவது கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா? பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்தாரு, அம்பேத்கர் அவர்கள் கற்றுக் கொடுத்தாரு, பெரியார் அவர்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, கலைஞர் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் இப்படி ஒரு அரசியலை இந்த உலக வரலாறே பார்த்துருக்காது. ஒரு ரேஷன் கார்டில் யாருடைய பேர் இருக்கணும் அப்படின்ற குறைந்தபட்ச, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலைங்க, அது கூட இல்லாத நபர்கள் எல்லாம் ஒரு கட்சியில் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வந்து மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் வந்து லேட்டாக ஃபைன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்.